வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து எழுதி வச்சு அதை வந்து இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 6ல் இருக்கா. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறது, வண்டி வாங்கினது வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பட் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து அது சாரநாதன் செவ்வாயில் போகும்போது செவ்வாய் நீச்சமாக உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் ஒரு எமோஷன்ஸோ மனக்காயங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, உங்களுக்கு ஃபோனை நோண்டுறது, ஃபோனில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆப் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு காலகட்டம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வந்து ஒரு ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளை எதிர்த்து பேசுறது, மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு ரூமரோ ஏதோ இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஏதோ சொல்ல போய் அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாராவது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து 6ல் வந்து உங்களுக்கு குரு வந்து இருக்கார். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது நெகட்டிவிட்டியாக ஏதாவது சொல்லிடுவோம், ஏதாவது பண்ணிடுவோம். ஸோ தாயார் சார்ந்த உறவுகள் வந்து ஒரு உடல் நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இடம் பேசிடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து 12 இருக்குங்க. ஸோ கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களை வந்து நிறைய அலைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நல்லமே ஆக்கப்பூர்வமாக வர்றது தான் எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய அலைச்சல் போடுறது, வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. 10ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அது விஷயமாக பிரயாணங்களோ கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய லாபங்கள், அதாவது லாபங்கள் உங்களுக்கு தேடி வர்றது, அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்க எப்படி இருக்கும். சூரியன் 9ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் சொல்ல போக ஒரு ரூமராக, ஏன்னா வந்து சூரியன் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம டிஸ்டர்படாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாவும் சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து வாரத்தின் முற்பகுதியில் திடீர் லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறமா தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் 8ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகள் ஏதாவது ஏடாவிடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள்லாம் இப்போ கொஞ்சம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அங்கே போனாலும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடைய ஒரு சாரத்தில் இருக்கும்போது வீடு விற்பனை, வண்டி வாகன விற்பனைனால நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயார் சம்மந்தமான உறவுகளும் சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 1 4ஆம் அதிபதி
குரு வந்து 6ல் இருக்கிறனால வந்து வீடு வாசல் வண்டி வாகனம்லாம் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். பட் இருந்தாலும் ரொம்ப யோசிங்க. ஏன்னா சாரநாதன் வந்து 8ல் இருக்கும்போது அதனால் தாயார்கிட்ட ஒரு அவமானங்களோ வீடு வண்டி வாகனங்களோ சின்ன ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக வந்து சனி தசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் சனி தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஜாலியாக ஒரு உல்லாசமாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. அதில் கணவன் மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாகவும் அவர் வந்து அது 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களையும் கொஞ்சம் விரயங்களையும் ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அது 9ஆம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும். நிறைய பிரயாணம் பண்ணி கொஞ்சம் தொழிலை வந்து டெவலப் பண்ணுங்கிற விஷயங்கள் ஒரு லோன் வாங்கணுங்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து ஒரு ராசியிலே இருக்கார். புது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருத்த லாபங்கள் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுத்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது, அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து அந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலவங்க, ஓகேங்களா? செவ்வாயும் புதனும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலேயும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவாம்சமாக கண்டிப்பாக வருங்க. அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள், அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். 2ஆம் பாதத்தில் சனியோட நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள், காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.